ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊர் டீ கடையில் கிடைக்கக்கூடிய பருப்பு வடை நல்லா மொறுன்னு அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம பருப்பு ஊற வச்சிடலாம். 300 கிராம் கடலைப்பருப்பு, இது நம்ம தாளிக்க பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு தான். 2-3 முறை அலசிட்டு பருப்பு ஊற வச்சிடலாம். இந்த பருப்பு ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறின பருப்பை நம்ம அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் 2 துண்டு அளவு இஞ்சி, 6 காஞ்ச மிளகா, 4 பச்சை மிளகா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், நம்ம ஊற வச்சிருக்க பருப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இந்த ஊறின பருப்பில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை பவுலில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 2 கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்குங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஊறின பருப்பு, அதையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வடை மாவு இது மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ கைகளை நல்லா ஈரமாக்கிட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இது மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. சைட்லெல்லாம் மெல்லிசாவும் நடுவில் கொஞ்சம் தடிமனாகவும் இருக்க மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. இது மாதிரி தட்டின வடையை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சிருக்க வடையை ஒவ்வொன்றா போடலாம். வடையை போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஒரு சைடு வடையை வேக விடுங்க. நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா பொறுமையாக ஒவ்வொரு வடையாக திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வேக விட்டு எடுத்தால் டீ கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பருப்பு வடை. எங்கள் ஊரில் இதுக்கு பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த வடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, டேக் கேர்.